உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்லுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய யோகங்கள் கிரக சேர்க்கல் வீடியோகள் போட்டே வரும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை கிடச்சிருச்சு, எனக்கு கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிட்ருக்கு, ரொம்ப நேரம் கல்யாணம் ஆகாமல் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அது மட்டும் இல்லாமல் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே அந்த ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அந்த சூரியன் ஆட்சி பெறதுனால இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா இடத்துல வேலை செஞ்சாலும் ஒரு உயர்நிலை பதவிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பை பெறுபவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். தொழிலில் நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்கள். நிறைய சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க ஒரு அதிகாரம் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்கிட்டேயும் சண்டை போடுவாங்க அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த சிம்மராசி அன்பர்கள் மாதிரி அன்பானவர்கள், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்துக்காக நிறைய சம்பாதிக்கணும், நாட்டுக்காக சம்பாதிக்கணும், வீட்டுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நடைபெற போகுது. 39 நாள் நடக்க போகுது. முதல்ல இந்த குருவுனா யார் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் 5ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுப கிரகம். அந்த இயற்கையாகவே நிறைய நல்ல மாற்றங்களை, சுப நிகழ்ச்சிகளை, சுபமான விஷயங்களை, வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நிறைய மங்களகரமான விஷயங்களை நடத்தி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்கு அவர் 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. 4ஆம் இடம் சொல்லக்கூடியது கேந்திரஸ்தானம், 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம். அப்போ அந்த கேந்திரமும் பாக்கியமும் சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கறதுனால இதை யோகாதிபதி. இந்த சிம்ம ராசிக்கு யோகத்தை மட்டும்தான் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடியவர் இந்த மங்களக்காரகனான செவ்வாய் பகவான். இந்த மங்களக்காரகனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் அமர்கிறார் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி. அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல போயிருக்கார். அப்போ அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களகாரகனான செவ்வாயையும் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சனி போனார் 2.5 வருஷம். இப்போ 7ஆம் இடத்துல சனி போகிறதுனால கண்டக சனி நடந்துட்டுருக்கு. இந்த கண்டக சனியில் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நினச்சா மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கல. எல்லாம் நடந்து தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே நான் எதிர்பார்த்த வேகத்தில் இல்லை. ஏன்னா சிம்ம ராசி என்பவர்கள் அப்படின்னாவே எல்லாத்தையும் நல்லா வேகமாக செய்யணும், நிறைய ஷார்ட் பீரியடில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் இருக்கவங்களாம் தொழிலெலாம் மந்தமாக இருக்குது சார், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன், பட் ஆனால் அந்த பிரச்சனைகள் தீரல, எல்லாமே ஸ்லோவாக தான் போகுது. ஏற்கனவே கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டேன் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கொரோனா பீரியட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி என்பது கடன் மட்டும் தான் மிஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் அதிகமானனால இப்போ நம்மளுக்கு சில வாய்ப்புகள்லாம் வருது. அதெல்லாம் தக்க வச்சு எப்படியாவது அந்த கடன் பிரச்சனைலாம் தீர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவும் தீர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் லோன் அதிகமாக இருக்கும், நீங்கள் வெளில வாங்கின காசு, வெளில வாங்கின பணம்லாம் கொஞ்சம் வட்டிலாம் அதிகமாகி அந்த வட்டி ஏன் நம்ம கொடுப்பானே, கொஞ்சம் சம்பாரித்து கொடுத்துலான்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே நான் முயற்சி பண்ணி ஒரு வேகமான சூழ்நிலையில் நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 39 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த குருவும் மங்களக்காரகனான செவ்வாயும் பரிவர்த்தனால நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரப்போகுது. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் கதவை தட்டி பார்த்தீங்கன்னா சில ஆர்டர்ஸ் வரும்,
உங்களுக்கு பார்த்திங்கன்னா வராத பணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய உங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சில ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ண நினச்சிருப்பீங்க. ரொம்ப நாளாக சரி இந்த தொழில் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. வேறு ஏதோ ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 39 நாட்களில் தொழிலில் நிறைய மாற்றங்கள், வாய்ப்புகள், கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு ஆரம்பம் நேரமாகவும் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது. அதேமாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய தொந்தரவுகளும் ஒரு டென்ஷன்னு நிறைய இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மேலதிகாரியாக இருந்து கூட உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் சரியாக கம்பெனியில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எனக்கு நிறைய கெட்ட பேர் கிடச்சிது சார், நிறைய அவமானங்கள்லாம் சில நாள்லாம் சந்திச்சிருக்கேன் க்ளோஸ்டு ரூமில், என்னுடைய மேலதிகாரிலாம் சில பேர்லாம் என்ன திட்டினாங்க, நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, உங்களை வேலையை விட்டு அமுச்சிடுவோன்னு சொல்லிலாம் எங்களாம் இது பண்ணாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு வெளில எங்கேயும் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான், நீங்களும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இந்த 39 நாட்கள் இருக்க போது. அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை மாற்றம் பண்ணலாம், இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம். அதேமாதிரி பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரம், பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். 4 பேர் பாராட்டுவாங்க ஆஃபீஸில் வந்து இந்த 39 நாட்கள் இது நடக்க போது பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து 4 பேர் வந்து நீங்கள் செஞ்ச செயலுக்கு பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நிஜமாகவே இதெல்லாம் யாரும் செய்ய முடியாதுன்னு உங்களை பாராட்டக்கூடிய நேரமாக இருக்குது. இதனால் உங்களை சம்பள உயர்வு வரப்போகுது. அதேமாதிரி நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றத்தில் நல்ல பதவி உயர்வு, நல்ல அதிக சம்பளம் கிடைக்கும்போது என்னாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடன்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கும் கடன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு வீடு வாங்குறேன்னு சொல்லி கடன் பட்டிருப்பீங்க, இல்லை ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும், அதுக்கு கொஞ்சம் கடன்லாம் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த கடன்லாம் தீர்க்க முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம்லாம் இருந்திருக்கும். ஏன்னா ஏஜ் அதிகமாகிடுச்சு சார், வேலையிலும் ஒரே ப்ரெஷர் பண்ணுறாங்க, மார்க்கெட்டும் சரியில்லை, வேலையில் சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியல, சம்பள உயர்வு கிடைக்குமான்னு தெரியல, பதவி கிடைக்குமான்னு தெரியல, எல்லாம் நம்மளை டார்ச்சர் பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது. நேரமே சரியில்லை அப்படின்னு நினச்ச சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 39 நாட்களில் நீங்களும் நம்மளால் சிலதெல்லாம் செய்ய முடியும், நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. அதேமாதிரி இந்த சம்பள உயர்வு, வேலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும். நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி என்பவர்கள் வீட்டில் கணவன் கூட, மனைவி கூட இந்த ஆஃபீஸில் இந்த பிரச்சனையை, இந்த தொழிலில் இந்த பிரச்சனைலாம் காட்டி சண்டை போட வேண்டிய சூழலாம் இருந்திருக்கும். அந்த சூழல்லாம் மாறி நிம்மதியான ஒரு சூழல், 4 பேர் வெளில போவீங்க, வெளியில் சுற்றுலா செல்லக்கூடிய நேரமாகவும் கண்டிப்பாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போது. அதே நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்னால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிம்மதியாக இல்லை சார், அப்படியே ஒரு மாதிரி இருக்கேன், எங்கே போனாலும் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நாங்கள் இயற்கையாக முயற்சி பண்ணிட்டோம், டாக்டரையும் பார்த்துட்டோம், எங்களுக்கு குழந்தை பேரே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த திருமணம் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி உங்களுடைய அம்மா அப்பாவாக இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு என் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்க்கணும், என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும், நல்ல வசதியான பொண்ணாக பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கிற பொண்ணாக, வேலை பார்க்கக்கூடிய பொண்ணாக, நல்ல ஒரு அழகாக இருக்கிற ஒரு பொண்ணாக பார்க்கணும். அதேமாதிரி ஒரு பெண் ஜாதகமாக இருக்குன்னா நல்ல பையன், நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல சொத்து இருக்கணும், கார் இருக்கணும், வசதியாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறதுனால என்ன நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில். அந்த நேரமும் ஒரு காரணம், அதே மாதிரி உங்களுடைய அம்மா அப்பாக்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த ராசியில் படுறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ரைட், இத்தனை நாள் நம்ம கல்யாணம் ஆகாமல் வந்துட்டோம், எதெல்லாம் யோசித்து பார்த்து சரி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு
கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமை இல்லாமல் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம், இந்த 39 நாட்களில் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா போய் பேசுங்க. உங்களுடைய ஈகோவை விட்டுருங்க. ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா, என் மனைவி வந்து பேசட்டும், என் கணவர் வந்து பேசட்டும்ன்ற ஒரு ஈகோ எப்பவுமே இருக்கும். அந்த ஈகோவை தவிர்த்துட்டு நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் சேர்ந்து வாழக்கூடிய நேரமாகவும் கண்டிப்பாக அமையப்போகிறது. அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நீங்கள் வந்து எங்கே போனாலும் ஒரு மேனேஜரல் ஜாப் தான் பண்ணுவீங்க. அதனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை இழப்பை நிறைய சிம்மராசி என்பது சந்திச்சிருக்கீங்க. வேலை மாற்றம் போய் கடைசியில் வேலை போயிருக்கும். இல்லை கம்பெனியில் ஆள் குறைக்கணும்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு. அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள், உடல் வியாதி, உடலில் ஏதாவது சுகர் ப்ராப்ளம், பிபி, ஏதாவது உடல் ஆப்ரேஷன், இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 39 நாட்கள்லேருந்து உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்லா வாழக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நேரமாக அமையப்போகிறது. அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள், அதேமாதிரி வெளிநாட்டில் உங்களுடைய மனைவியை கூட்டி போய் வச்சுக்கிற மாதிரி, உங்கள் கணவரை அங்கே வச்சுக்கிற மாதிரி, அதேமாதிரி உங்கள் குழந்தைங்களோட வெளிநாட்டில் நீண்ட காலம் வாழக்கூடிய ஆரம்ப காலமாகவும் இந்த 39 நாட்கள் அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள், மாற்றங்கள். முதல்ல என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மைண்ட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த மைண்ட் சேஞ்ச் ஆனாலும் நிறைய புதிய முயற்சிகள், புதிய சாதனைகள், புதிய மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஆரம்ப காலம் தான் இந்த 39 நாட்கள். சிம்மராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான், செவ்வாய் பகவான் நல்லா பலமாக இருந்தால் நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சு கொள்ளலாம். அதேமாதிரி நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் பேரனுக்கு எழுதலாம் ஜாதகம், உங்கள் பேத்திக்கு எழுதணும் விருப்பப்படலாம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வெறும் 99 ரூபாயில் சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டாக தசாபுத்தி விவரங்களோட அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்டும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோடி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.